Exercise 3.3 second sum. Find the LCM of each pair of the following polynomials. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. டூ பேர்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டா? டூ பாலினாமியல்ஸ் அண்ட் ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க. இதே மாதிரி டூ பாலினாமியல்ஸ் எல்சிஎம் கொடுத்துட்டு ஜிசிடியும் கேட்கலாம், மாற்றியும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம்மில் வந்து ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ கிவன் பாலினாமியல் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இங்கே வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்கனால எஃப் ஆஃப் ஏ, ஜி ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? லெட் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12, ஜி ஆஃப் ஏங்கிறது இதை எடுத்துக்குவோம். சரிங்களா? ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் 1, கான்ஸ்டன்ட் மைனஸ் 12, 1 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 12. ஸோ ப்ராடக்ட் வந்து மைனஸ் 12, சம் வந்து ப்ளஸ் 4 கிடைக்கணும். சம் வந்து ப்ளஸ் 4. இப்போ எப்படி ரைட் பண்ணலாம்? 2 6 ஆர் 12, சம்மு ப்ளஸ், பிக் நம்பர் ப்ளஸ், அப்போ மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 6 ஆர் 12, 6 மைனஸ் 2 4 ப்ளஸ் 4 கரெக்டாக கிடச்சிருக்குமா? ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் 4a வந்து இந்த மாதிரி பிரிக்க போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 6a மைனஸ் 12. இதில் ஃபஸ்ட்டு டூ டேர்மில் ஏ காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஏ ஸ்கொயரில் ஏ எடுத்தாச்சுன்னா ஏ இருக்கும், மைனஸ் 2aவில் ஏ எடுத்தாச்சுன்னா மைனஸ் 2 இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே 6 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். 6 எடுத்தாச்சுன்னா 6aவில் 6 எடுத்தாச்சுன்னா ஏ இருக்கும். 12ல் 6 எடுத்தாச்சு, 2 6 ஆர் 12, 2 6 ஆர் 12ல் 6 எடுத்தாச்சுன்னா 2 இருக்கும், மைனஸ் இருக்கனால மைனஸ் 2. ஸோ வி கெட் ஏ மைனஸ் 2, ரெண்டுலேயும் ஏ மைனஸ் 2 காமன், ஏ மைனஸ் 2, ரிமைனிங் ஏ ப்ளஸ் 6. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் ஏ. லெட் செகண்ட் பாலினாமியல் வந்து ஜி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. இதில் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 1 இன்ட்டு ப்ளஸ் 6 ப்ளஸ் 6. சம் வந்து மைனஸ் 5 வரணும். 1 6 6, சம் வந்து மைனஸ் வரணுமா? வராது. 2 3s ஆர் 6, மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 2 3s ஆர் 6 கரெக்டாக? மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 2 3s ஆர் 6, சம் பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 5 கரெக்டாக கிடைக்குமா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 3a ப்ளஸ் 6. ஃபஸ்ட்டு டூ டேர்மில் ஏ காமனாக இருக்க வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் வி ஹாவ் ஏ மைனஸ் 2. செகண்ட் டூ டேர்மில் மைனஸ் 3 வந்து எடுக்கிறோம். மைனஸ் 3aவில் மைனஸ் 3 எடுத்தாச்சுன்னா வெறுமனா ஏ மட்டும்தான் இருக்கும். 6ல் மைனஸ் 3 எடுக்கிறோம். 2 3s ஆர் 6, ரெண்டுமே மைனஸ் சைன் வரும். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3. ஓகேங்களா? இப்போ மைனஸ் எடுத்தனால அது வந்து என்ன ஆயிரும்? மைனஸ் 2ஆக மாறிடும். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 தானே ப்ளஸ் 6. இதில் மைனஸ் 3 எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் மைனஸ் 2 இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுலேயுமே ஏ மைனஸ் 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா வி கெட் ஏ மைனஸ் 3. ஸோ இது வந்து ஜி ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்சிஎம் அண்டு ஜிசிடி. இதில் எது கொடுத்துருக்காங்க? கிவன் ஜிசிடி வந்து கொடுத்துருக்காங்க. ஜிசிடி வந்து நான் ஏ மைனஸ் 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 2. இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னு நம்ம பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இது அப்படியே ரெண்டு சேஞ்ச் பண்ணி எழுதும் பொழுது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதில் எல்சிஎம் மட்டும் வச்சுட்டு ஜிசிடியை ரைட் சைட் சென்ட் பண்ணாகும், டிவைட் ஆகும், ஏன்னா மல்டிப்ளைல இருக்கிறது. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை ஜிசிடி அப்படின்னு கிடைக்கும். இதுவே ஜிசிடியை மட்டும் வச்சுக்கிட்டு எல்சிஎம் ரைட் சைட் சென்ட் பண்ணாலும் டிவைட் தான் ஆகும். அப்போ ஜிசிடி வேணும் அப்படின்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்சிஎம் அண்டு ஜிசிடி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சேம் ஃபார்முலா மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் வேணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் ஜிசிடியால் டிவைட் பண்ணணும். ஜிசிடி வேணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை எல்சிஎம்மால் டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன வேணும்? எல்சிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எல்சிஎம் வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் ஏ டிவைடட் பை ஜிசிடி. அவ்வளோதான். சரிங்களா? இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் ஏங்கிறது என்ன? ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 6, ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஜி ஆஃப் ஏ. ஜி ஆஃப் ஏங்கிறது ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 3, ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 3 டிவைடட் பை ஜிசிடி. ஜிசிடி வந்து ஏ மைனஸ் 2வா? ஓகே, ஸோ இதில் ஏ மைனஸ் 2 கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் 2, ஏ மைனஸ் 3, ஏ ப்ளஸ் 6 3 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 3 இன்ட்டு
a plus 6. ஸோ இதுதான் வந்து required LCM. Understand? Second one, x power 4 minus 27a cube into x minus 3a whole square. ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஜிசிடி வந்து பார்த்தீங்கன்னா x minus 3a. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த பாலினாமியல் வந்து f of x அப்படின்னு எடுத்துக்கலாமா? நமக்கு என்ன கிடைக்கும்? x power 4 minus 27a cube x. ஓகே, ஸோ இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 4ல் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் எக்ஸ் கியூப் இருக்கும், மைனஸ் 27 ஏ கியூப் எக்ஸில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா ஏ கியூப் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை வந்து நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ் கியூபையும் அப்படியே வச்சுக்கலாம். 27 வந்து இதோடைய கியூபு, 3 கியூப் வந்து 27, 3 கியூப் 27, இங்கே ஏ கியூப், 3 கியூப் ஏ கியூப் வருமா? அப்போ ரெண்டு சேர்த்து பண்ணும் பொழுது 3a ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? ஓகே, நான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூபுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ மைனஸ் பி இன்ட்டு, கரெக்டாக? ஏ கியூப் மைனஸ் பி கியூபுடைய ஃபார்முலானா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பிக்கு எக்ஸு மைனஸ் பிக்கு வந்து என்ன இருக்குது? 3ஏன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏபினா எக்ஸ் இன்ட்டு 3a. அப்போ என்ன கிடைக்கும்? 3ax ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா 3a ஸ்கொயர், அப்போ 3a ஹோல் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, நவ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax, இதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் நமக்கு? 9a ஸ்கொயர். இது வந்து f ஆஃப் x. நெக்ஸ்ட் g ஆஃப் x பார்க்கலாமா? g ஆஃப் x வந்து என்ன கொடுத்துருக்காங்க? let g ஆஃப் x is equal to x minus 3a whole square. அவ்வளோதான், இதை எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் ஆகி தான் இருக்குது. சரி, இப்போ நமக்கு ஜிசிடி கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் வேணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஜிசிடியால் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜிசிடி. ஓகே, ஸோ கிவன் ஜிசிடி வந்து என்ன அப்படிங்க ரைட் பண்ணல இல்லையா? கிவன் GCD is equal to x minus 3a. Okay, now f of x into g of x. So f of x ஓட வேல்யூ என்ன? x into x minus 3a into x square plus 3ax plus 9a square into g of x ஓட வேல்யூ x minus 3a whole square. GCD வந்து பார்த்தீங்கன்னா x minus 3a. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x minus 3a கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் அப்படியே ரைட் பண்ணிக்க வேண்டியதான். x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான எல்சிஎம். தட்ஸ் ஆல்.